சரிகமப தரங்கிணி பவித்ராவிற்கு கடிதம் ஒண்ணு எழுதியிருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப சீனியர் சீசன் 5ல 1 ரவுண்ட்ல தரங்கிணி அவர்கள் வெளியேறியிருந்தாங்க. அவங்களோட வெளியேற்றம் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நெறைய பேர் வந்து தரங்கிணி வெளியேறினது அப்படிங்கிறது டோட்டலி அன்ஃபேர் அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில தரங்கிணி அவர்கள் பவித்ராவிற்கு லெட்டர் ஒண்ணு எழுதியிருந்திருக்காங்களாமா. அண்ட் அந்த ஒரு லெட்டர்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா, டியர் பவித்ரா அக்கா, அண்ட் இந்த ஒரு ஜர்னில எனக்கு கிடைச்ச ரொம்ப அழகான ஒரு உறவு நீங்க. கண்டிப்பா உங்க எல்லாரையும் விட்டு பிரியறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் இந்த சீசன விட்டு வெளியேறிட்டாலும், நீங்க கண்டிப்பா வெளியேறக்கூடாது. அண்ட் இந்த வாரம் உங்களுக்கு உடம்பு முடியல. அதனால பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா பண்ணியிருந்தீங்க. பட் நெக்ஸ்ட் வீக் நீங்க ரொம்பவே சூப்பரா பண்ணணும். நான் இந்த சீசன்ல வந்து என்ன ஆசைப்பட்டனோ, அத நீங்க பண்ணணும். அதாவது இந்த சீசன் நீங்க டைட்டில் வின் பண்ணணும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. மத்தவங்கலாம் வின் பண்ணாங்கன்னா, அது சந்தோஷம் தான். பட் நீங்க வின் பண்ணீங்கன்னா, உங்கள மாரி இருக்க நெறைய பேத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஏற்கனவே நீங்க நெறைய விஷயங்கள் அது மாரி பண்ணிட்டீங்க. இதையும் பண்ணிட்டீங்கன்னா, இன்னும் நெறைய பேருக்கு நம்பிக்கை வரும். இந்த சீசன்ல உங்க கூட நான் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நெறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் கண்டிப்பா இது எல்லாத்தையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நீங்க இன்னும் சூப்பரா பாடுங்க. போட்டி அப்படிங்கிறது அடுத்தடுத்து கடுமையாயிட்டே இருக்கு. அத மட்டும் மனசுல வச்சுக்கங்க. நான் எலிமினேஷன் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டுருந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும். எனக்கு இந்த சரிகமப கிடைச்சுச்சு. இதன் மூலியமா நான் நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டேன். கண்டிப்பா நானும் இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஆளா வருவேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் பவித்ராவுமே அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்கள ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த சீசன்ல தரங்கிணி ரொம்பவே சூப்பரா பாடக்கூடிய ஒரு பெர்சன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். தரங்கிணி அவர்கள் இந்த சீசன்ல வெளியேறி இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து அவங்க வெளிய போனாலுமே பவித்ராக்கா நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சிருக்குது. அவங்களோட மிகப்பெரிய ஒரு பெரிய மனச காட்டுது. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ரவிக்குமார் அவர்களோட இயக்கத்துல சூர்யா அவர்கள் நடிக்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ரீசென்ட்டா இன்று நேற்று நாளை இயக்குனரான ரவிக்குமார் அவர்கள் சூரியோட ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு டாக்ஸ் போய்க்கிட்டு இருந்துச்சு. அண்ட் நெறைய பேரு இது ஃபேக் அப்படிலாம் எந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்டுமே வரல. இது அன்அஃபிஷியல் அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில சமீபத்தில கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, ரவிக்குமார் சூரிய மீட் பண்ணி கதை சொன்னதாகவும், அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு அப்படின்னும், இப்போதைக்கு சூரி மண்டாடி அப்படிங்கிற படத்துல ரொம்பவே பிஸியான ஷெட்யூல்ல இருக்காரு. அத முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு ஐடியால இருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயத்தின் மூலியமா இந்த படம் அஃபிஷியல் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இன்று நேற்று நாளை படமாக இருக்கட்டும், அயலான் படமாக இருக்கட்டும், இந்த 2 படமே சயன்ஸ் ஃபிக்ஷன் ரிலேட்டடா வந்திருந்தது. அண்ட் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அத தொடர்ந்து இப்ப சூரி கூட அவரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே இதுவும் ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு காம்போ மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் ஏற்படுத்தியிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.